மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் கட்டமைப்பு குறித்த 11வது தேசிய மாநாட்டை கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் ISSS என்னும் தலைப்பில் இன்று நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் இன்று ISSS என்னும் 11வது தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஞ்ஞானி சுமா வர்கீஸ் இந்த மாநாட்டை துவக்கி வைத்து மாநாட்டின் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த மாநாட்டின் வாயிலாக பீசோ எலக்ட்ரிக் பொருட்கள், சென்சார்கள், சேர்க்கை உற்பத்தி, சுகாதார கண்காணிப்பு மற்றும் நாடு முழுவதும் உள்ள LEMS மற்றும் ஸ்மார்ட் மெட்டீரியல் கட்டமைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இது இம்மாநாட்டில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 21ஆம் நூற்றாண்டின் நம்பிக்கைக்கு உரிய தொழில்நுட்பங்களில் ஒன்றாக MEMS முன்னிலைப்படுத்தப்பட்டது. சிலிக்கான் அடிப்படையிலான மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோமைசிங் நுட்பங்களுடன் இணைக்கும் தொழில்முறை புதிய தயாரிப்புகளில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் இம்மாநாடு அமைந்தது. இந்த மாநாட்டில் குமரகுரு கல்லூரியின் முதல்வர் சரவணன், ISSS தலைவர் டாக்டர் நவகாந்தா பட், முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளர் வாசுதேவ் K. ஆத்ரே, குமரகுரு கல்லூரியின் இணை பேராசிரியர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.